அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீமா கட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் பார்க்கலாம். இது ஸ்பெசிஃபிக்கா இந்த ஸ்ட்ரைக்னு இல்லைங்க, எல்லா ஸ்ட்ரைக்லையும் நம்மளால கொடுக்க முடியும். எந்த ஸ்ட்ரைக்ல வேணாலும் கொடுக்கலாம், அதுக்கு வேல்யூ மாறுபடும், அவ்வளோதான். எல்லா ஸ்ட்ரைக்குக்கான மேக்ஸ் நம்ம கையில் இப்போவே இருக்கணும். லைவ்ல போய் இதை மாற்றுங்கிற கான்செப்ட் நமக்கு கிடையாது. நம்ம மேக்ஸ் சார்ந்து மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். எந்த ஒரு பேட்டர்னோ ப்ரைஸ் ஆக்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நியூஸ் எதுவுமே பார்க்கறது கிடையாது. மேக்ஸ் சம் ரூல்ஸு, என்ட்ரி எங்கே, எக்ஸிட் எங்கே, ஸ்டாப்லாஸ் எங்கே, டார்கெட் என்ன, எந்த டைமில் ட்ரேட் பண்ணணும், எல்லாமே இன்றைக்கி என்ன ட்ரெண்டு எல்லாமே நம்மளால ஃபைன் பண்ண முடியும் மேக்ஸ் படி. சரி, நம்மளுடைய கிளாஸ் இன்ட்ராடே கிளாஸு வருகிற 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தூங்குதுங்க மார்னிங்கு. அதுக்கான டீட்டெயில் டாபிக் யார் யார் கேட்டிங்களோ அவங்களுக்கெல்லாம் அனுப்பிட்டேன். என்ரோல் பண்ணவங்களுக்கெல்லாம் 25ஆம் தேதி ஈவினிங் உங்களுக்கு லிங்க்கு, கிளாஸ்க்கான லிங்க்கு உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி என்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க ஒரு சிலர், நான் நியராக வரும்போது பண்ணுறேன்னு, அவங்களதும் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? நோ ப்ராப்ளம். சரி, இப்போது டேட்டாஸ் பார்த்துருவோம். ரீட்டைல் ட்ரேடர் பாருங்கள், அப்படியே மெதுவாக எவ்வளோ யூஸ் பை கிட்டத்தட்ட 9 லட்சத்துக்கு மேலே கான்ட்ராக்ட் இருந்தாங்க, அப்படியே குறைஞ்சு வந்துட்டு இப்போ செல்லுக்கு மாறிக்கிட்டு வராங்க பாருங்கள், 3 லட்சம். அப்படியே ப்ரோ ட்ரேடர் பாருங்கள், செல்லுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி இப்போ 2 லட்சம் பக்கம் பைக் வந்துட்டாங்க. எஃப்ஐயும் பெரிய கான்ட்ராக்டாக செல்லில் வச்சுருந்தாங்க, ஆனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களும் குறைச்சிட்டு அப்படியே இவங்களுடைய செல்லிங் ரீட்டைல் ட்ரேடர் நம்மளுடைய ட்ரேடிங் இதுவை அப்படியே இவங்க பை பண்ணி மேலே கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ இது ஒரு அடிஷனல் டூல், இது முடிந்து போன டேட்டா. லைவ்ல என்ன வேணா மாறிடலாம், அப்படியே இவங்க ஆப்போசிட்ல வரலாம், இவங்க அப்படியே போகலாம், இல்லை அதே டைரக்ஷன் கொடுக்கலாம், அது நமக்கு தெரியாது. கரெக்டுங்களா? இது முடிந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடியது. நம்ம மேக்ஸ் படி எங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறது இதில் இது அடிஷனல் டூல். ரீட்டைல் ட்ரேடர் எப்போ செல்லுக்கு மாறுறாங்களோ அப்போ இருந்து மார்க்கெட் ஏறும் தான் நம்ம சொல்லிடுவோம் எப்பவுமே. புரியுதுங்களா? ரேர் ஆஃப் ரேர் 1 or 2 days மட்டும்தான் அதுக்கு அகேன்ஸ்டாக நடக்கும். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தலாம். இன்னைக்கு மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இன்னைக்கு 24,500 கால் 118 ரூபாய்க்கு சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் அப் சைடு, 118 ரூபா ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் டவுன் சைடு, நிஃப்டி 50 அப் சைடு டவுன் சைடு நான் சொல்லியிருக்கேன். அப்போ சிந்திங்க, எப்படி ஒரு நிஃப்டி 50 சப்போர்ட் சொல்லாம இதை வச்சு மார்க்கெட் அப் டவுன் சொல்றாரு அப்படிங்கிறது சிந்திங்க. இந்த வீடியோ நோக்கமே சிந்திப்பதற்காக தான். இதை வச்செல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட் எடுக்க மாட்டாங்க, அவங்க ட்ரேடே பண்ண மாட்டாங்க, இதை பார்க்கவே மாட்டாங்க. புரியுதுங்களா? இந்த ஸ்ட்ரைக்கு அப்போ ஏன் இதை கொடுக்குறாரு? இது ஒரு அடிஷனல் டூல், சிந்திக்கணும். நீங்க மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் படி தான் இயங்குதுங்கிறதுக்கு தான் இதை கொடுக்குறோம். ஓகேங்களா? சரி, அது மட்டும் இல்லை, இதுங்கிறது மேலே போனாலும் ஒரு வேலையில போய் திரும்பி ஆகணும், ஆறு அதே டைரக்ஷன் கிடைக்கும். அதே போல கீழே வந்தாலும் ஒரு வேலையில திரும்பணும், ஆறு அதே டைரக்ஷன். இப்போ அங்கே சம் ரூல் மேக்ஸ் வேல்யூ வரும், மாறுபடும். எகைன் அதே போல 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி ஏறும், அங்கிருந்து இறங்கினாலும் எப்படி இறங்கும், எல்லாமே மேக்ஸ். ஓகேங்களா? அதுபடிதான் மார்க்கெட் இயங்கும். அப்போ அதை சார்ந்து நீங்க பயிற்சி எடுத்து உங்க பகுதியில் மேக்ஸ் சார்ந்து யாராவது சொல்லி கொடுத்தாங்களோ கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. தெரியலையா தவிர்த்துடுங்க. யார் யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் கொடுக்குறத நம்பாதீங்க, இன்க்ளூடிங் நான் கொடுக்குறது சேர்த்து தான் சொல்றேன். இது நடந்திருக்கா இல்லையா போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.